சிம்ம ராசிக்காரர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை யாக வேள்வி மாதிரி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இவங்களுக்கு எப்படி உருவாகுறாங்க சார்? கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சிம்ம ராசிக்காரருக்கு வேற யாருங்க? இவங்க புகழ சகிக்க முடியாதவங்க, இவங்களுடைய உயரத்தை ரசிக்க முடியாதவர்கள், இவர்கள் வாழ்வதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியாதவர்கள். ஏன்னு சொன்னா இவர்களுடைய புகழ்ச்சியை, இவர்களுடைய உச்சத்தை, இவர்களுடைய வாழ்க்கைய இவங்க வெற்றி பாதையை நோக்கி போனதை பார்த்து ரசிக்க முடியாதவங்க, பாராட்ட மனம் இல்லாதவர்கள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக சிம்மராசிக்காரர்கள் மாறுறாங்க. ஆனா அது பின்னாடி நின்றுதான் பேச முடியுமே தவிர முன்னாடி நின்று சிம்மராசிக்காரர்கள்ட்ட பேச முடியாது. ஏன் பேசித்தான் பாரு அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களுடைய நடவடிக்கை. நீங்க சூரிய பகவான நேருக்கு நேரா 12 மணிக்கு உச்சி பொழுதுல நின்று கண்ணாடி இல்லாம உங்களால பார்க்க முடியுமா? கண்ணு போயிரும்பியா? அது மாதிரி சிம்மராசிக்காரர்களை நீ எதுவும் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் அவங்கள தொட நினைச்சா, அவங்கள டச் பண்ண நினைச்சா, அவர்களை ஏன் பார்க்கவே நினைச்சா, நீங்க சொன்ன மாதிரி யாக வேள்வியால் அவர்கள் சத்துரு சம்ஹாரம் செய்து விடுவார்கள். சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் என்பது தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த தீதா சிம்மராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகளையும் தவிடுபடியாக்கும். ஆனா சிம்மராசிக்காரர்கள் அந்த மறைமுக எதிரிய இனம் கண்டுபிடிச்சுக்கணும். அதுதான் நம்ம ஜோதிடத்துல சொல்றோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி நேரடி எதிரி, அவனை நீங்க சமாளிப்பீங்க. ராசிக்கு மறைமுக எதிரி 8ஆம் இடம்னு சொல்றோம். ஆனா 8ஆம் குருவே உங்களுக்கு 5க்கு அதிபதியாகவும் வர்றதுனால அவர் எதிரியாக செயல்பட முடியாது. ஆனா அந்த குரு பகவானுடைய அமைப்பு சில நிலைகள்ல சுய ஜாதகத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இட அதிபதியோடு தொடர்பு சேர்க்கையில இருந்து அந்த வீடு பகை வீடாக இருக்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள் கூடவே இருப்பாங்க. ஆனா மறைமுக எதிரின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு தெரியாது.